அனைத்து உறவுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 5 நாள் நிறைவிலே எவ்வளவு லாபத்தினை கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது 5 நாள் நிறைவிலே ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே வெறும் 5,15 லட்சம் ரூபாயினைத்தான் வசூல் செய்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கான தியேட்டர்கள் ரைட்ஸானது 12 கோடியாக காணப்பட்டது. இதுவரை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே 5,15 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் ஷேராக 2,95 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் தியேட்டர்கள் ரைட்ஸானது 12 கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 9,05 லட்சம் ரூபாய் ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே தக் லைஃப் திரைப்படமானது தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இந்த 9,05 லட்சம் ரூபாய் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே ஷேராக பெற வேண்டுமாயின் 16 கோடி ரூபாயினை அங்கு வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் துளி கூட இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் 6 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே நஷ்டமாக கொடுக்கின்ற திரைப்படமாகவும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாகவும் இந்த தக் லைஃப் திரைப்படம் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.